ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பிளான் பாக்கெட் யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் இங்கே நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம அக்லோனிமா பிளான்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அக்லோனிமா பிளான்ட் எல்லாருக்குமே தெரியும். அதுவும் இல்லாமல் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பிளான்ட்டு. அதோட லீஃபை பார்த்தாலே அதோட லீஃபோட பேட்டர்ன், லீஃபோட ஸ்டைலு, அந்த கலரு எல்லாரையுமே ஈஸியாக அட்ராக்ட் பண்ணும். ஒவ்வொரு லீஃபுமே ஒவ்வொரு வெரைட்டியாக இருக்கும். பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பிளான்ட்டுன்னு தான் இந்த அக்லோனிமா பிளான்ட்டை சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி இருக்குது. ஒவ்வொரு லீஃபும் ஒவ்வொரு டைப்பில் இருக்கும் வித்தியாசமாக பார்க்குறதுக்கு. அப்போ நம்ம இன்றைக்கி இந்த அக்லோனிமா பிளான்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்குறாங்க, இந்த அக்லோனிமா பிளான்ட்டு டார்க்கில், அதாவது ஷேடில் வச்சு வளர்த்தலாமா, இல்லைன்னா டைரக்ட் சன்லைட்டில் வைக்கலாமா, வீட்டுக்குள்ளாடி இண்டோராக செட் பண்ணலாமா அப்படின்னு எல்லாம் நிறைய டவுட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம இன்றைக்கி வீடியோவில் அக்லோனிமா பிளான்ட்டை எப்படி கரெக்டாக ப்ராப்பராக கேர் பண்ணுறது அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அக்லோனிமா பிளான்ட்டை பொறுத்தவரையில் இந்த அக்லோனிமா பிளான்ட்டை சைனீஸ் எவர் கிரீன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சைனாவில் உள்ள ஒரு பிளான்ட்டு தான். அங்கே லக்கி பிளான்ட்டாக மென்ஷன் பண்ணப்படுற ஒரு நல்ல ஒரு பிளான்ட்டு தான் இந்த அக்லோனிமா பிளான்ட்டு. நம்ம இடத்துலையும் இப்போ நிறைய பேர் வீட்டுக்குள்ளாடி இண்டோராக இந்த பிளான்ட்டை செட் பண்ணுறாங்க. இதோட கேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்டை நீங்கள் வீட்டுக்குள்ளாடி வைக்கலாம். ஆனால் வீட்டுக்குள்ளாடி நீங்கள் வைக்கிறதா இருந்தால் இதுக்கு எந்த மாதிரி சன்லைட்டு தேவைன்னா இன்டைரக்டான சன்லைட்டு தேவை. நிறைய பேர் கேட்குறாங்க, இந்த பிளான்ட்டுக்கு அக்லோனிமா பிளான்ட்டுக்கு க்ரோத் அவ்வளோவா கிடைக்கல, அதே மாதிரி தான் லீஃபுக்கு கலர் கிடைக்கல. இப்போ அவங்க வாங்கும்போது ஒரு நல்ல டார்க் ரெட்டு அக்லோனிமா ஒன்று வாங்குறாங்கன்னா அதுக்கப்புறம் வர நெக்ஸ்ட் லீஃப் ஒரு மாதிரி ஒயிட் கலராக டல் கலராக இருக்குது, ஃபேட் ஆகிருக்கு அந்த கலர் அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த அக்லோனிமா பிளான்ட்டுக்கு வேணும்னு சொல்கிறது சன்லைட்டு தான். இந்த சன்லைட்டு எந்த மாதிரி சன்லைட் இந்த அக்லோனிமா பிளான்ட்டுக்கு வேணும்னா இன்டைரக்டான சன்லைட்டு வேணும். அதாவது டைரக்டாக சன்லைட்டு படாமல் எதிர்மறையாக இன்டைரக்டாக சன்லைட்டு கிடைக்கிறது மாதிரியான இடத்துல தான் இந்த பிளான்ட் வைக்கணும். அப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, இல்லை இந்த க்ரோத் இல்லை, லீஃபுக்கு கலர் இல்லை. அதோட ரீசன் என்னென்னா நீங்கள் ஷேடான இடத்துலையும் அதே மாதிரி டைரக்ட் சன்லைட்லேயும் இந்த அக்லோனிமா பிளான்ட்டை வச்சா என்ன ஆகும்னா இதோட லீஃபு ஈஸியாகவே பேன் ஆகும். பேன் ஆகி ஒரு மாதிரி எல்லோ கலரில் மாறும் அந்த லீஃபு. அதனால இன்டைரக்ட் சன்லைட்டில் வைங்க. அதே மாதிரி உங்களுக்கு லீஃபுக்கு கலர் கிடைக்கணும்னா நீங்கள் இன்டைரக்ட் சன்லைட்டில் தான் இந்த அக்லோனிமா பிளான்ட்டை வைக்கணும். வீட்டுக்குள்ளாடி உங்களுக்கு செட் பண்ணலாம். லோ லைட்லேயே இந்த பிளான்ட் வளரும். ஆனால் லோ லைட்டில் நீங்கள் வச்சிங்கன்னா என்ன ப்ராப்ளம்னா லீஃபுக்கு கலர் கிடைக்காது. உங்களுக்கு அட்ராக்ஷன் கலர் வேணும்னா அந்த கலர் வீட்டுக்குள்ளாடி வச்சிங்கன்னா கிடைக்காது. அப்படி வீட்டுக்குள்ளாடி வைக்கிறதா இருந்தால் விண்டோ சைடு இன்டைரக்ட் லைட்டு கிடைக்கிற மாதிரி இடத்துல வச்சுக்கோங்க. இது லோ லைட்லேயும் இந்த பிளான்ட் வளரும். நிறைய பேர் கேட்டாங்க, டார்க் சைடில் வச்சா இந்த பிளான்ட் வளருமா? இது சர்வைவ் ஆகும். ஆனால் என்ன க்ரோத் ஸ்லோவாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த பிளான்ட்டுக்கு வாட்டர் எப்படி பண்ணலான்னா இந்த பிளான்ட்டை பொறுத்தவரையில் இதுக்கு ஹியூமிடிட்டி, ஈரப்பதமாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் இந்த பிளான்ட்டுக்கு. அதனால பெருசாக நான் சொல்கிறது என்னென்னா இந்த பிளான்ட் பெருசாக கேர் பண்ண வேண்டிய பிளான்ட்டே கிடையாது. ஹியூமிடிட்டியை விரும்புகிற ஒரு பிளான்ட்டு தான் இந்த அக்லோனிமா பிளான்ட்டு. அப்போது நீங்கள் தண்ணி ஊற்றுறதா இருந்தாலும் டாப் சாயில் ட்ரை ஆன மட்டும் தண்ணி ஊற்றுங்க. ஹியூமிடிட்டி அதுக்கு பிடிக்குதுன்னு சொல்லிட்டு அடிக்கடி தண்ணி ஊற்றவும் வேண்டாம். ஓவர் வாட்டரிங் ஆனாலும் இந்த பிளான்ட் அழுகி போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால டாப் சாயில் தொட்டு பார்த்து அது ட்ரை ஆனால் மட்டும் இதுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றுங்க. அதே மாதிரி பாட்டி மிக்ஸு நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா நர்சரியில் போயிட்டு அதே பாட்டி மிக்ஸில் அப்படியே பிளான்ட்டை செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுதான் நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக்கு. இந்த அக்லோனிமா பிளான்ட்டை பொறுத்தவரையில் ரொம்ப சென்சிட்டிவ் பிளான்ட்டுன்னெல்லாம் சொல்ல முடியாது. உங்களுக்கு சூப்பராகவே க்ரோ பண்ணி வளர்த்தக்கூடிய ஒரு நல்ல பிளான்ட்டு தான் இந்த அக்லோனிமா பிளான்ட். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா நர்சரியிலேருந்து நம்ம வாங்கிட்டு வர அந்த பாட்டிங் மிக்ஸை சேஞ்ச் பண்ணி நமக்கான ஒரு பாட்டிங் மிக்ஸை நம்ம கொண்டு வரணும். நமக்கான ஒரு பாட்டிங் மிக்ஸில் நீங்கள் இந்த பிளான்ட்டை செட் பண்ணி வச்சிங்கன்னா இந்த பிளான்ட் நல்லாவே க்ரோத்து கிடைக்கும். சரியா? அப்போ நீங்கள் இந்த பிளான்ட்டுக்கு பாட்டிங் மிக்ஸ் கொடுக்குறதா இருந்தாலும் நல்ல ட்ரைன் ஆகி போகிறது மாதிரி தண்ணி ஊற்றும் போது கீழே அந்த தண்ணி ட்ரைன் ஆகி போகிறது மாதிரி ஒரு லூஸான ஒரு பாட்டிங் மிக்ஸ் எடுத்தால் நல்லா இருக்கும். இருக்கிறது மாதிரி இல்லாமல் ஒரு லூஸான பாட்டிங் மிக்ஸ் எடுத்தால் இந்த அக்லோனிமா பிளான்ட்டுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தான் அதில் ஈரப்பதம் இருக்கும். அதே மாதிரி தண்ணி ட்ரைன் ஆகி போகும். அந்த மாதிரி ஒரு பாட்டிங் மிக்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் என்னோட வீடியோவில் நான் இண்டோர் பாட்டிங் மிக்ஸ் போட்டிருக்கேன். அந்த பாட்டிங் மிக்ஸ் எடுத்தாலும் ஓகே தான். லாஸ்ட்டாக நான் இதுக்கு என்ன மாதிரி பாட்டிங் மிக்ஸ் எடுக்கலான்னு லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த அக்லோனிமா பிளான்ட்டோட லீவ்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா
பழைய லீஃப் வந்து என்ன ஆகும்னா எல்லோ கலரில் வந்து சில டைம் மாறும். அப்படி இருக்கிறப்போ சில லீஃப் வந்து ட்ரை ஆகி பழையது ஆகும்போது அது வந்து என்ன ஆகுதுன்னா எல்லோ கலராக மாறும். அதே மாதிரி ட்ரை ஆகும். அந்த லீஃபை வந்து நீங்கள் கட் பண்ணி விடணும். ஆனால் உண்மையாகவே வந்து இந்த பிளான்ட் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு சூப்பர் பிளான்ட். நீங்கள் வந்து ஒயிட் கலர் பாட்டில் வந்து இந்த பிளான்ட்டை டெக்கரேட் பண்ணிங்கன்னா சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி தான் இதோட ப்ரொப்பகேஷன் அடுத்து நம்ம பார்க்குறது. ப்ரொப்பகேஷனாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக வந்து ப்ரொப்பகேட் பண்ணலாம் இந்த பிளான்ட். இந்த பிளான்ட்டோட ஸ்டெம்மை வந்து கட் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக ப்ரொப்பகேட் பண்ணலாம். அதே மாதிரி தான் இதில் வந்து நீங்கள் ஒரு பிளான்ட் நட்டாலே போதும். இதுலேருந்து வந்து நிறைய ஷூட்டு சின்ன சின்ன இப்போ மதர் பிளான்ட்டாக ஒன்று இருக்குன்னா அதுலேருந்து பக்கத்துலேயே சின்ன சின்ன ஷூட்டு நிறையவே வரும். சின்ன பிளான்ட்ஸில் நிறைய வரும். வேணும்னா அந்த சின்ன பிளான்ட்டை வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக பண்ணி வந்து வேறு பாட்டில் மாற்றி வச்சு உங்களுக்கு இதை வந்து ப்ரொப்பகேட் பண்ணி எடுக்கலாம். அதே மாதிரி இந்த பிளான்ட்டுக்கு வந்து இப்போ நல்ல வெயில் டைம் டெம்பரேச்சர் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் டைமான இந்த பிளான்ட்டுக்கு வந்து நல்ல ஸ்ட்ரெஸ் ஆனது மாதிரி தான் இந்த பிளான்ட் இருக்கிறது. நீங்கள் வந்து இடம் மாற்றி வைக்கும்போதும் இந்த பிளான்ட்டுக்கு எந்த இடம் சூட் ஆகுமோ அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் வச்சா நல்லா இருக்கும். டெம்பரேச்சர் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் வந்து நான் சொன்ன மாதிரி ஈரப்பதத்தை விரும்புகிற பிளான்ட்டு. அப்போ நீங்கள் வந்து நல்ல வெயில் சம்மர் டைமில் வந்து இந்த பிளான்ட்டுக்கு நீங்கள் வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த பிளான்ட்டுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகும். அதே மாதிரி தான் ரெயின் டைம் வரும்ல, ரெயின் டைம் வரும்போது நீங்கள் வந்து இந்த பிளான்ட்டை என்ன பண்ணணும்னா ரெயினில் வந்து கொஞ்சம் நேரம் மழை நனைகிறது மாதிரி கொஞ்சம் நேரம் வெளியில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து உள்ளாடி வச்சுக்கோங்க. அதுவும் நல்லதுதான். அதே மாதிரி இந்த பிளான்ட்டை வந்து அக்லோனிமா பிளான்ட்டை வந்து வீட்டுக்குள்ளாடி நீங்கள் வைக்கிறதா இருந்தால் வீக்லி ஒன்ஸ் வந்து இன்டைரக்ட் சன்லைட்டில் வெளியில் வந்து கொண்டு வச்சு இன்டைரக்ட் சன்லைட் படுற இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நல்ல வெயில் வருதுன்னா வீட்டுக்குள்ளாடி திரும்பவும் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இன்டோரை வளர்த்துறதா இருந்தால் வீக்லி ஒன்ஸ் வந்து வெளியில் எடுத்து வச்சு இன்டைரக்ட் சன்லைட் படுறது மாதிரி இடத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு எந்த ஒரு பிளான்ட்டுமே நம்ம இன்டோர் பிளான்ட்டுன்னு அப்படி எதுவுமே கிடையாது. ஏன்னா இப்போது இன்டோர் பிளான்ட்டாக இருந்தாலும் சூரியனோட ஒளி இல்லாமல் அந்த பிளான்ட்டுக்கான ஃபுட்டை அந்த பிளான்ட்டு வந்து தயாரிக்க முடியாது. சூரிய ஒளி இருந்தால் தான் ஒரு தாவரத்துக்கான உணவு வந்து அதுக்கு சேமிக்க முடியும். அப்போது என்னன்னா நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளாடியே இந்த பிளான்ட்டை வச்சிங்கன்னா இந்த பிளான்ட்டுக்கு க்ரோத்தும் இருக்காது, இதுக்கான ஃபுட்டும் கிடைக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபுட்டு கிடைக்கிறதுக்காகத்தான் நம்ம வந்து சூரிய ஒளியில் வைக்க சொல்கிறது. அதனால நீங்கள் வீட்டுக்குள்ளாடி வைக்கிறதா இருந்தால் நான் சொன்ன மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து வெளியில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் நீங்கள் எடுக்கிற பாட்டாக இருந்தாலும் நல்ல ட்ரெயின் ஆகி தண்ணி வந்து நல்ல ட்ரெயின் ஆகி போகிற ஒரு பாட்டாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நல்ல அட்ராக்ஷனான லீஃபும் சேம் லீஃப் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் வந்து இதை பிரைட் லைட்டில் தான் வந்து கண்டிப்பாக வைக்கணும். அதே மாதிரி இந்த அக்லோனிமா பிளான்ட்டுக்கு நீங்கள் பாட்டி மிக்ஸ் எடுக்கிறது கார்டன் சாயில், ஆற்று மணல், சாணகப்பொடி, கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு, கொஞ்சம் வந்து சாஃப்ட் ஃபங்கிசைடு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து பாட்டி மிக்ஸ் எடுக்கலாம். ரொம்ப ஈஸியான பாட்டி மிக்ஸ். நீங்கள் ஓகே நான் வந்து இப்போ வீடியோவில் சொன்ன எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி அக்லோனிமா பிளான்ட்டு வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி கேர் பண்ணி பாருங்கள். அப்போது உங்கள் பிளான்ட் வந்து நல்ல க்ரோத்தும் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நிறைய பிளான்ட்ஸும் அதுலேருந்து கிடைக்கும். பார்க்குறதுக்கும் வந்து பிளான்ட் புஷ்ஷியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். லவ் யூ உம்மா. பாய்.